என்னப்பா என்ன பண்ணுறீங்க? களை வெட்டிக்கிருக்கோம்ப்பா. பார்த்தேன் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு களை வெட்டினோம். களை வெட்டி உரம் போட்டு தண்ணி பாய்ச்சினா அதுக்கு முன்னே அந்த செடி வளருது என்னமோ அவ்வளோ புல்லு ஸ்பீடாக வளர்ந்துருச்சு. வேகமாக வளருது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால சரி நம்ம ஓரமாக இதை வந்து இந்த புல்லை சேர்த்து அணைச்சி எல்லாத்துக்கும் இந்த செடிக்கு வந்து ஒரு அணைப்பு போட்டு விடுவோம். செடி இன்னும் ஒன்றும் வளரவே இல்லையாப்பா? அப்படியே இருக்கு. ஓரளவு பரவாயில்லை, நல்லாத்தே வளர்ந்துருக்குது. கொஞ்சம் கலா துண்டாயிடுச்சு செடி வந்து தனித்தனியாக இருக்குது, ஒன்று நெருக்கம் இல்லாமல். 2 அடிக்கு ஒன்று நட சொன்னாங்க. நம்ம அப்படி தான் நட்டோம். களைக்கொல்லி அடிச்சதுனால சில செடிகள்லாம் செத்து போச்சு. ஊடு போட்டிருக்கேன் வந்து ஊடு போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் சின்ன செடி இதாக இருக்குது. வந்து காட்டை கட்டினாத்தான் தெரியும் இது எப்படி எந்த அளவுக்கு இருக்குது செடி நெருக்கண்டு. நம்ம முதல் விவசாயத்தினால எது எது எப்பப்போ என்னென்ன செய்யணுன்றது நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம வந்து சில வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். முதக்கி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாத்தான் இருக்குது. நீ இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்து வந்து உரம் வந்து 3 உரம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்மளுக்கு விசேஷம் வச்சதுனால அது டைம் பத்தலை. என்னால் ஒரு 30 இது ஒரு 25 நாளைக்கு ஒன்று 25 நாளைக்கு ஒன்றுன்ட்டு 2 உரத்தில் வேலையை முடிச்சிட்டோம். இனி அடுத்து மேவலியா மருந்து மட்டும்தான் கொடுக்கணும். ஊட்ட மருந்து மாதிரி மருந்து டானிக்கு மருந்து இது கொடுத்து புகுதை அடிக்க விடணும். நல்லா பூஸ்ட் கொடுத்து ஏற்றணுன்றீங்களா செடியை? செடியை ஏற்றி காட்டை கொண்டு வரணும். சரி, அடுத்த வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த விவசாயத்தில் வந்து என்னென்ன செய்யணும்னு ஒரு டாக்டர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஊசி போடுறதோ மருந்து அடிக்கிறதோ அப்படி செய்வார். இந்த விவசாயத்தில் ஒரு டாக்டர் வேலை பார்க்குற மாதிரிக்கே இருக்குது. எப்போ என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் போல், ஈஸியாக இருக்கும் போல். நம்மளுக்கு தெரியாததுனால சில பேர்த்திட்ட கேட்டு சொல்கிறோம். ஒரு ஆள் வந்து ஒரு மாதிரி சொல்லுது, ஒரு ஆள் இப்போ இந்த மருந்து அடிக்கணுன்றது. ஆனால் சரியாக வந்து அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் என்னன்னு தெரியல. கடைக்காரன்கிட்ட போய் கேளு தருவாங்க, மருந்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கடைக்காரன்கிட்ட போய் கேட்டோம்னா மருந்து போகாமல் இருக்கும் அந்த மருந்து தான் கொடுக்க பார்க்குறாங்க. மூவிங் இல்லாத மருந்து கொடுத்துட்றாங்க. ஆமாம், அதனால் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து மருந்து ரகம் எந்த ஸ்டேஜில் என்ன மருந்து அடிக்கணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பருத்தி நட்டவங்க யாராவது நல்லா வெள்ளாமை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், கொஞ்சம் பருத்தியை பற்றி தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த டயத்தில் இது பண்ணிங்கன்னா எங்களுக்கு அடுத்த தடவை வைக்கிறப்போ வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நான் சில விஷயத்தை இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். களைக்கொல்லி வந்து இந்த 5 நாளுக்குள்ளே அடிக்கணுன்றது மாபெரும் தப்பு. ஒன்று நடவுக்கு முன்னாடியே அடிச்சிடணும், இல்லாட்டி நட்ட மரானாத்தே அடிச்சிடணும் போல இருக்குது. நான் 5ஆவது நாள் அடிக்க சொன்னாங்க. அடித்து 5ஆவது நாள் நான் வரப்போ வந்து இங்கே வந்து செடி பூரா தலைஞ்சிருச்சு. தலைஞ்சது மேலே அடித்ததுனால என்ன ஆச்சுன்னா அந்த செடி தலைவில் அப்படியே 2 இலையிலே உட்காந்துருச்சு, அப்படியே படுத்துருச்சு, கருகிடுச்சு. அப்படி இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு ஒரு ஊட்டச்சத்தை கொடுத்து கொஞ்சம் நாள் பட்டு வந்துருச்சு. நம்ம செடியை பார்த்தா அடுத்த இதில் வந்து 10 நாள் பின்தங்கி நட்ட செடி தான். ஒரு உரந்தே வச்சுருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. அவங்க அப்போ வந்து அதுக்கு என்ன காரணம்னா அவங்க களைக்கொல்லி அடிக்கலை. அவங்க வந்து பாரம்பரித்து தொழில் போட்டு புல் வந்து கம்மி பண்ணி மட்டம் பண்ணி நட்டாங்க, நடவு பண்ணாங்க. அவங்கள புல்லும் வந்து கம்மி, நம்ம வந்து உழவும் கம்மியாக தான் பண்ணோம். 2 உழவில் நடவு பண்ணிட்டோம். சரிப்பா, களையை விட்டுங்க, டைம் ஆகிப்போச்சு. நீ வெயில் அடிக்குது, வெளியே வெயில் வந்துடும். நான் களை வெட்டுறேன். பாய் பாய்.